இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ரூபாய் 1000 ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு இப்ப ரீசனா வெளியான புதிய தகவல் அனைத்தும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதான் ரீசனா என்னென்ன அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துல அரசு தரப்புல இருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலா வெளியிட்டிருக்காங்க, தகவல் மூலயமா என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வெளியாகிருக்கு, புதிய விண்ணப்பம் சம்பந்தமா ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கா, இப்போ ரீசனா போன மாசம் அதாவது 1000 ரூபாய் வராதவங்களுக்கு இந்த மாசம் கிரெடிட் பண்ணியிருந்தாங்களா, இது வரைக்கும் மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் வராதவங்களுக்கு இதுக்கு மேல பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, புதிய ரேஷன் கார்டு நிறைய பேருக்கு பிரிண்ட் ஆகி இப்போதைக்கு தாலுகா ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துன்னு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்களாக பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்கீமுக்கு புதுசாக அப்ளை பண்ணலாம்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே புதிய விண்ணப்பம் வருமா அப்படின்ற புதுசாக வெளியான லேட்டஸ்டான அப்டேட் எல்லாமே தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லாம் நிறைய கமெண்ட் பண்ணு வரீங்க. அதில் முக்கியமாக நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வியை பிரைமரியாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள் எடுத்து போட்டிருக்கோம். அந்த கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் புதிய விண்ணப்பத்தில் சேர்க்கப்பட போகிறாங்க, அந்த புதிய விண்ணப்பம் எக்ஸாக்டாக வருமா, எங்கே முகாம் நடத்துவாங்க, எங்கே விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க, எந்த இடத்துல டோக்கன் வழங்குவாங்க அப்படின்ற இப்போ ரீசனாக வெளியான தகவலும், அது மட்டும் இல்லாமல் அரசியல் அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அரசியல் தாண்டி இதுக்கு மேலே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் அதிகாரி மூலயமா என்னென்ன தகவல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற அப்டேட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். இந்த ஒட்டுமொத்த வீடியோலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ரீசனாக அனைத்து அப்டேட்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதனால தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பிக்க போகிறவங்களும் இது வரைக்கும் இந்த ஸ்கீமில் பயன்படுத்தி வரவங்களும் 11 தவணை வாங்கியிருப்பீங்க அவங்களும் சரி, மேல்முறையீடு பண்ணிட்டு பணம் முன்ன வரைக்கும் வராத இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள தகவலாக இருக்கும். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணீங்க. நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு வீடியோட சென்டர்ல நிறைய கிரேஸ் பாயிண்ட் இந்த ஸ்கீம் சம்பந்தமா அப்டேட்டா கொடுத்துன்னு வரும். அதனால ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். இப்போ இந்த வீடியோ முழுக்க முழுக்க டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த திட்டம் தொடர்பான நிறைய அப்டேட் கூடிய விரைவில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணவங்களுக்கு இந்த ஸ்கீம் சம்பந்தமான நிறைய அப்டேட் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆரம்பத்தில் இந்த ஸ்கீம் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே முகாம் நடத்துறாங்க, எத்தனை பேர் இது வரைக்கும் பணம் வாங்கிட்டு வராங்க, எப்படி பணம் செலுத்துறாங்க அப்படின்ற அனைத்து இன்ஃபர்மேஷனும் தெரியும். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் ஆரம்பத்திலேருந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண வரீங்க, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்க ஒரு 1000 ரூபாய் வாங்கிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுல ஒரு சில குறிப்பிட்ட கமெண்ட் எடுத்து நம்ம கண்டிப்பா வீடியோல போஸ்ட் பண்ணணும். உங்களோட நேமும் முழுசா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட நேமை மென்ஷன் பண்ணுங்க. நம்ம வீடியோல பிரசன்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு ரீசனா பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்து வரீங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா கொடுத்த அப்டேட் தொடர்பா பாத்தீங்கன்னா மேல்முறையீடு செய்தவங்கள இந்த மாசம் கிட்டத்தட்ட 1,45,000 பேருக்கு மேலே ரூபாய் 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு. அதே போல ஜனவரி மாசமும் சொல்லியிருந்தோம் 2 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்தவங்கள பணம் கிரெடிட் ஆயிருந்து. நம்ம கொடுத்த ஒரு அப்டேட்டும் தகவலும் கரெக்டாக செயல்படுத்துறதுனால கண்டிப்பாக நம்ம கொடுக்குற தகவல் எல்லாமே அரசு அதிகாரி மூலயமாவும், அது மட்டும் இல்லாமல் அரசிடம் இருந்து கிடைக்கிற தகவலும் நியூஸ் சேனல் இருந்து கிடைக்கிற தகவலும் எல்லாமே அப்டேட்டாக நம்ம போட்டு வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது நடக்காது, இது செயல்படாது, இதுக்கு மேலே இந்த ஸ்கீம் வராது அப்படின்னு சொல்லினவர்களுக்கு எல்லாருமே பதிலடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வருது. இப்போ கூட ரீசனா பாத்தீங்கன்னா நிறைய டவுட்டா நிறைய பேர் கேட்டுன்னு இருக்கும்போது இந்த ஸ்கீம் சம்பந்தமா மேல்முறையீடு செய்தவங்களுக்கு ஒரு சிலவங்க வராத இருக்குது. அவங்க சம்பந்தமா சிஎம் ஹெல்ப்லைன்ல கால் பண்ணி நம்ம கேட்க சொல்லியிருந்தோம். அவங்க பாத்தீங்கன்னா அரசிடம் இருந்து உரிய அறிவிப்பு விரைவில் வரும் பட்சத்தில் தங்களுடைய மனுவின் மீது தகுதியின் அடிப்படையில் மேல் நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 11,85,000 பேர்ல முதல் 2 லட்சம் இப்போ ஒரு 1.5 லட்சம் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி செலக்ட் பண்ணா அதுக்கடுத்து என்ன அறிவிப்பு விரைவில் வரப்போதோ அது சம்பந்தமா அறிவிப்பு வெளியிடும் போது கண்டிப்பா அவங்களையும் தகுதியானவங்கள பணம் ரூபாய் 1000 ரூபாய் அடுத்த மாதம் இல்ல அதுக்கு அடுத்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ரீசனா சட்டப்பேரவை அதாவது சட்டமன்ற எலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு, சட்டமன்ற எலெக்ஷன்ல நாடாளுமன்ற எலெக்ஷன் பொறுத்த அளவுக்கு திமுக தரப்புல இருந்து அறிவிப்பா வெளியிட்டிருந்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார். 2-3 மாதத்துல பணம் யாராருக்கெல்லாம் வராது இருக்குதோ அவங்களுக்கான அடிப்படை
இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேதர் பண்ணி யார் யாருக்கு வரலையோ லிஸ்ட் எடுத்து கண்டிப்பாக அவங்களுக்குலாம் பணம் வரதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுப்போம் அப்படின்றதையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதன் மூலியமாக நம்மளும் வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கொடுத்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் வந்து புதிய ரேஷன் கார்டுக்கு புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ண வரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக வந்து கொடுத்துன்னு வரேன். கண்டிப்பாக வந்து கண்டினியூ வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்டாக இருந்தாலும் எந்த ஒரு ரீசன் தெரியனாலும் சிஎம்எல் பிளேனில் கால் பண்ணி வந்து கேளுங்க. சிஎம்எல் பிளேனில் உங்களுக்கு வந்து உரிய தகவல் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பணம் வந்து உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு வந்து சொல்கிறதில்ல, வெயிட் பண்ணுங்க, இதுக்கு மேலே வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசிடம் வந்து உரிய தகவல் வரும்போது கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்றதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் செக் செய்ய சொல்லியிருந்தோம். அதாவது வந்து அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமான வரக்கூடிய அப்டேட்டு, ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீமில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை ஆன்லைன் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் எங்கே வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் ஆர்டிகல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரைப் பண்ண வரோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் சமமாக எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் கனவு இல்லம், பிஎம் கிசான் ஸ்கீமு, பிஎம் ஃப்ரீ ஹவுஸ் ஸ்கீமு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம், அடுத்த வந்து முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம், இது போல நிறைய ஸ்கீம்ஸ் தான் tninfo360.com அப்படின்ற நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இருக்கும். அந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே போல் அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்பந்தமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ஆர்டிகல் வந்து நம்ம போட்டிருக்கோம். அந்த ஆர்டிகளை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத. இதில் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது ஏற்கப்படாத விண்ணப்பம், வருமானம் வரம்பு மீறி உள்ளது என்று வருது சார், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வச்சு இவங்க மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே இவங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. வருவாய் கோட்டாட்சியர் தரப்புல வந்து இவங்க வந்து கண்டிப்பாக வந்து மனு கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து வருமானம் அதிகமாக இல்லை, 2.5 லட்சத்துக்கு கம்மியாக தான் வந்து இருக்குது, ஆனால் வந்து இதை மென்ஷன் பண்ணி எனக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்கலாம். இப்போ கூட ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் சிஎம்எல்லையும் கால் பண்ணி வந்து கேளுங்க இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்லுவாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமா மணி ஆர்டர் மூலயமா வந்து ரூபாய் 1000 வந்து வந்துருக்கு. ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து சரியில்லாத காரணத்தினால, ஆதார் கார்டில் சரியாக வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து போஸ்ட்மேன் தரப்புலேருந்து, அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து மணி ஆர்டர் மூலயமா வந்து பணம் வந்து இருக்கு. இதை கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தம்பி எனக்கு காசு வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் வந்து கரெக்டாக அந்த 15ஆம் தேதி வர்றதில்ல, போஸ்ட்மேன் கொண்டு வந்து 1 மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் கொடுத்து வழங்கின்னு வராங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வந்து கொடுக்குறாங்க, பேங்க்கில் விழுற மாதிரி பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து வழி இருக்கா சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இவங்க வந்து போஸ்ட் பேங்க்கில் வந்து மணி ஆர்டர் மூலயமா வந்து மாதம் 1000 ரூபாய் இன்ன வரைக்கும் வந்து வந்துன்னு இருக்குது. இந்த மாதமும் வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு சில டைம் வந்து 10 நாள் 15 நாளுக்கு அப்புறம் தான் மணி ஆர்டர் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுனா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி டைரெக்டாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும். ஆனால் மணி ஆர்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு 4-5 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது போல் டிலே ஆகி கூட உங்களுக்கான 1000 ரூபாய் வந்து பணம் கிரெடிட் ஆயிருக்கு. இது போல இன்ன வரைக்கும் வந்து மணி ஆர்டர்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிலவங்க வந்திருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதுவும் மக்கள் தரப்புகளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு மணி ஆர்டர் வந்திருக்கா, எனக்கு வந்து பணம் வந்திருக்கா இந்த மாதத்துலேருந்து அப்படின்றத இவங்க வந்து டீட்டெயிலாக வந்து கேட்கலாம். அது சம்மந்தமாக சிஎம்எல் பிளேனில் கண்டிப்பாக வந்து கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் முக்கியமாக வந்து வெப்சைட்டை விசிட் பண்ணி ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏற்கப்பட்ட விண்ணப்பமா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து ஏற்கப்படாத விண்ணப்பம், ஏற்கப்பட்ட விண்ணப்பமா அப்படின்றதே வந்து தெரியாது இருக்குங்க. ஏற்கப்பட்ட விண்ணப்பமாக இருந்தால் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் ஒன்று வரைக்கும் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து பணம் கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்க 4-5 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சிருப்பீங்க. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணாத இருக்கலாம். அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பிரைமரியா ஆதார் கார்டு லிங்க் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த பேங்க் அக்கௌண்ட்ல பணம் வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க யூஸ் பண்ற பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலயும் வந்து பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பாத்துங்க. உங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரீசனா கூட வந்து பணம் ஏறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரப்பு வந்து டீட்டெயிலா வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் சம்பந்தமா அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் அரசு தரப்புலேருந்து இன்ன வரைக்கும் வந்து வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த மாதம் வந்து ஜூலை மாதத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தீங்க. ஜூன் ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்டேட்டாக வந்து கொடுத்துருந்தோம். இது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. புதிய விண்ணப்பதாரர்களுக்கு பெறுவதற்கு விண்ணப்பங்களை அச்செடுக்கும் பணி ஜூன் மாதத்தில் முடிந்து விட்டது. பெண்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்ளிகேஷனும் டோக்கனும் வந்து வழங்குவாங்க. அதுக்கான தகவல் வந்து வெளியே இருக்குது, வழங்கப்படும் என தகவல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 24ஆம் தேதி வந்து ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் வந்து புதிய விண்ணப்பம் எந்த இடத்துலையும் வந்து செயல்படலை அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நம்ம ஏற்கனவே போட்ட வேண்டியதில் முதல்வருடைய முகாம் வந்து நடக்குது. அந்த முகாமில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம். ஒரு சில இடத்துல ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முகாமும் வந்து நடக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. வருவாய் கோட்டாட்சியர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக வந்து ஒரு ஃபார்ம் மூலயமா கொடுத்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து அரசு தரப்புலேருந்து அதை வந்து ஏற்கப்படலை. ஏன்னா வந்து அரசு தரப்புலேருந்து அந்த போல எந்த ஃபார்மும் வந்து ரிலீஸ் பண்ணலை. அது போல் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல. புதிய விண்ணப்பத்துக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு வந்து கொடுக்கல அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடம் முதல்வர் அப்படின்ற நோக்கத்தோட வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து செயல்படுத்தின்னு வராங்க. ஒரு கிராமத்தில் ஒரு தாலுகாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாலுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகாம் வந்து நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பெட்டிஷன் இல்லைனா வந்து மனுவை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே வந்து போன மாதம் அந்த அப்டேட் பொறுத்த அளவுக்கு 2.5 லட்சம் பேருக்கு ரூபாய் 1000 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2.5 லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1,45,000 பேருக்கு மேல்முறையீடு செய்தவங்களை வந்து பணம் வந்து வந்துடுச்சு. மீதமுள்ளவங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து அரசு ஊழியர்களோட முன்னாள் அரசு ஊழியர்களோட மனைவிகள், முன்னாள் கார்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள், அடுத்து வந்து புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து இந்த ஸ்கீமில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க, இன்ன வரைக்கும் வந்து அப்ளை பண்ணாத இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,65,000 பேர் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் வந்து இணைக்கப்பட உள்ளதாக வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. இதுக்கான பயனாளிகள் இணைப்பதற்காக விண்ணப்பம் வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து வழங்குவாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. திட்ட அதிகாரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் www.tninfo360.com கீழே இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக வந்து வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். எப்போ வந்து உடனே அப்டேட் வந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்டில் முகாம் போட்டாலும் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணும். நம்மளுடைய வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். திரும்பவும் சொல்கிறேன், www.tninfo360.com டிஸ்கிரிப்ஷனில் டேரெக்டாக வந்து வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தமான நிறைய ஆர்டிகல் வந்து கிடைக்கும். அது ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் புதிய முகாம் வந்து இதுக்கு மேலே வந்து நடத்தினானா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலையும் வந்து அப்டேட் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலையும் வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஒரு வீடியோ வந்து அப்டேட் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா முகாம் வந்து எங்கே வந்து நடக்கும், அப்ளிகேஷன் எங்கே வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து எடுத்துன்னு போகணும், அப்பப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சேஞ்சஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் பொறுத்த அளவுக்கு முகாமை வந்து மூலியமாக தான் வந்து நடத்துவாங்க. முகாம் மூலியமாக வந்து நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற நியாய விலை கடை, அதாவது ரேஷன் கடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். நீங்கள் அரிசி பருப்பு சக்கரைலாம் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த நியாய விலை கடையில் இருக்கிற ஊழியர்கள் மூலயமா டோக்கன் வந்து விநியோகிச்சு அவங்க மூலியமாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே முகாம் வந்து அது போல தான் வந்து ஒரு சில இடத்துல வந்து நடந்தது. அதனால் வந்து அதையும் வந்து நீங்கள் பின்பற்றணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தால் நம்ம எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்டேட் வருதோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டான அப்டேட்டை வந்து தெளிவாக வந்து டீட்டெயிலாக வந்து கொடுப்போம். அதனால் கடைசி வரைக்கும் வந்து நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு பணம் கிடைக்கிற வரைக்கும் நமக்கான அப்டேட் எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம கொடுத்துன்னு வரும். அதனால் நிறைய பேர் வந்து பயன்பட்டுருக்காங்க ஏற்கனவே போட்ட வீடியோவில். அதனால தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அப்பதான் வந்து புதிய விண்ணப்பம் சம்பந்தமாக வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக இப்போ ரீசனாக வந்து வெளியே இருக்கிற தகவல் அப்டேட் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ள தகவலாக வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கும் இது சம்மந்தமான அப்டேட் வந்து போய் சேரும் அப்படின்றதுனால கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்கன்னா பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் வந்து இந்த வீடியோ சம்பந்தமாவோ கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்டேட் சம்பந்தமாவோ விண்ணப்பம் சம்பந்தமாவோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளோட வெப்சைட் சம்பந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். பழைய வீடியோலாம் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டுக்கும் கீழே வந்து உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணியிருப்போம். அந்த ரிப்ளை மூலிமா நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. உங்களுக்கும் ஏதாவது வந்து ஸ்கீம் மூலிமா உங்களுக்கு அப்டேட் வந்து தெரியணும்னா இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமாக வந்து வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உடனடியாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். மேலும் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.